இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து ஃபுட் பிரிண்ட் சார்ட்டோட பேசிக்ஸ் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஏன் ஃபுட் பிரிண்ட் சார்ட்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், அடிஷ்னலாக எனக்கு ஃபுட் பிரிண்ட் சார்ட்டில் என்ன டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் பிரிண்ட்டோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்ல போகிறேன். நான் சரவணா, செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டாக இருக்கேன், ஃபுல் டைம் ட்ரேடராகவும் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஃபுட் பிரிண்ட் சார்ட் வந்து வச்சுருக்கேன். ரைட் சைடில் இருக்கிறது வந்து நார்மலான கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஆகும். ஃபுட் பிரிண்ட்டில் அடிஷ்னலான என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஃபியூச்சர்ஸ் சார்ட் வந்து ஃபுட் பிரிண்ட் சார்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து ஈக்விட்டிக்கும் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் எதாவது ஸ்டாக் இருக்குது அப்படின்னா 2 இதுக்குமே வந்து பார்த்துக்கலாம். ஈக்விட்டிக்கும் பார்த்துக்கலாம், ஃபியூச்சர்ஸ்க்கும் வந்து பார்த்துக்கலாம். ஆனால் இண்டெக்ஸஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி அப்படி இல்லை அப்படின்னா சென்செக்ஸ் அப்படிங்கிற இதுக்கு வந்து நம்ம வந்து வெறும் ஃபியூச்சர்ஸில் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன அப்படின்னா 2 பக்கமே வந்து ட்ரேட் ஆகும். ஈக்விட்டிலையும் ட்ரேட் ஆகும், ஃபியூச்சர்ஸ்லேயும் வந்து ட்ரேட் ஆகும். எது வந்து ட்ரேட் ஆகும்? நார்மலான ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகும். ஆனால் நமக்கு வந்து நிஃப்டிலேயோ இல்லை வந்து சென்செக்ஸ்லேயோ வந்து நமக்கு ஈக்விட்டின்னு தனியான செக்மெண்ட்டில் அங்கே வந்து ட்ரேட் வந்து ஆகாது. அதனால நம்ம வெறும் ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் இண்டெக்ஸஸில். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சியோட இண்டெக்ஸ் இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஃபியூச்சர்ஸ் சார்ட் வந்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பிரிண்ட் சார்ட் வந்து இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பிரிண்ட் சார்ட் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கர்சரை 2யுமே வந்து மூவ் பண்ணால் 2 பக்கம் மூவ் ஆகிற மாதிரி வந்துச்சு. ஓகேவா? சிங்க் கர்சர் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் சிங்க் டைம் வந்து கொடுத்துருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து மூவ் ஆச்சுன்னா அங்கேயும் வந்து டைம் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹெச்டிஎஃப்சியோட சார்ட்டு. ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் கேண்டிலாக இருக்குது. அடுத்து எல்லாமே வந்து க்ரீன் கலர் கேண்டிலாக வந்துருக்கு. ஓகேவா? இதில் வெறும் ரெட் கலர் கேண்டில் அண்ட் க்ரீன் கலர் கேண்டில் மட்டும் தான் தெரியும் நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸில். ஆனால் இந்த ஃபுட் பிரிண்ட் சார்ட்டில் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா உங்களுக்கு சைடில் வந்து நம்பர்ஸ் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து நம்பர்ஸ் வந்து இருக்கும். இந்த நம்பர்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது. இந்த நம்பர்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ். ஓகேவா? எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ் அப்படின்னா எத்தனை லாட் அந்த பர்டிகுலர் ப்ரைஸில் செல் ஆர்டர் வந்து நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து ஸ்டேர்கேஸ் மாதிரி வந்து மேலே மேலே வந்து போயிட்டுருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்ட்டில் இவ்வளோ லாட் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து வச்சுருக்கிறது வந்து லாட் அப்படி இல்லைனா குவான்டிட்டி வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 குவான்டிட்டி வந்து செல் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 குவான்டிட்டி வந்து செல் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,000 குவான்டிட்டி வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். செல்லிங் அண்ட் பையிங். ஓகேவா? உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது. ஓகேவா? உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற டேட்டா எல்லாமே ஓகேவா? கேண்டில் ஸ்டிக்ஸில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற டேட்டா எல்லாமே வந்து செல்லர்ஸோட ஆர்டர். ஓகேவா? செல்லர்ஸோட ஆர்டர். ரைட் சைடில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்து பையர்ஸோட ஆர்டர். ஓகேவா? பையர்ஸோட ஆர்டர். இது எல்லா டேட்டாவுமே நமக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எல்லா டேட்டாவுமே வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இல்லை. நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் டேட்டாஸ் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே? மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா மார்க்கெட்டில் 2 டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்துருக்கு. ஒன்று வந்து மார்க்கெட் ஆர்டர்ஸ், இன்னொன்று வந்து லிமிட் ஆர்டர். ஓகேவா? நமக்கு இந்த ஃபுட் பிரிண்ட் சார்ட்டில் வெறும் மார்க்கெட் ஆர்டர்ஸ் மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரைஸில் 30,000 குவான்டிட்டிக்கு மார்க்கெட் ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ப்ரைஸில் 30,000 குவான்டிட்டிக்கு மார்க்கெட் ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? மார்க்கெட்டில் ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி 81,000 மார்க்கெட் ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. அப்படி வந்து போகும். ஓகே? லிமிட் ஆர்டர்ஸோ, லிமிட் பை ஆர்டர்ஸோ, லிமிட் செல் ஆர்டர்ஸோ வந்து நமக்கு வந்து கிடைக்காது. ஓகே? அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது எல்லாமே மார்க்கெட் ஆர்டர்ஸ். நீங்கள் பார்க்குற டேட்டாஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் ஆர்டர்ஸ்னு வந்து ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் பார்க்குற டேட்டாஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் ஆர்டர்ஸ். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது. ஓகே? லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து செல் மார்க்கெட் ஆர்டர்ஸ். ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பை மார்க்கெட் ஆர்டர்ஸ். ஓகே? ரைட் சைடில் இருக்கிற எல்லாமே வந்து பை மார்க்கெட் ஆர்டர்ஸ். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே வந்து செல்லிங் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? இந்த கேண்டிலில் வந்து ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே மேலே வந்து போயிருக்கு. ஓகே? மார்க்கெட் வந்து மேலே மேலே வந்து போயிருக்கு. அடுத்து ரிவர்சல் வந்து நடக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணலாம் ஃபுட் பிரிண்ட் சார்ட் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ரிவர்சல்ஸ் வந்து ஈஸியாக வந்து நடக்குதா இல்லையான்னு ஃபுட் பிரிண்ட் சார்ட் வந்து பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பை வால்யூம் அண்ட் செல் வால்யூம். ஓகேவா? பை வால்யூம் அண்ட் செல் வால்யூம். அதுக்கப்புறம் கீழே டெல்டா அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெல்டான்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போது பை வால்யூம்னா ஒன்றும் கிடையாது, செல் வால்யூம்னா ஒன்றும் கிடையாது. இந்த கேண்டிலில்
டோட்டல் நம்பர் ஆஃப் பை வால்யூம். ஓகே. டோட்டலா எவ்வளோ குவான்டிட்டி வந்து பை பண்ணியிருக்காங்க. அதே மாரி அந்த கேண்டில்ல டோட்டலா எவ்வளோ குவான்டிட்டி வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற டேட்டா தான் வந்து இங்க கீழ வந்து குடுத்துருக்காங்க. பை வால்யூம் அண்ட் செல் வால்யூம்னு. ஓகேவா? பை வால்யூம் அண்ட் செல் வால்யூம். டெல்டானா ஒண்ணும் கிடையாது. பை மைனஸ் செல். ஓகேவா? பை வால்யூம் மைனஸ் செல் வால்யூம். நமக்கு டோட்டலா யார் வந்து டாமினேட் வந்து பண்றாங்க. பையர்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்களா? செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்க. எவ்வளோ குவான்டிட்டில டாமினேட் வந்து பண்றாங்க. அப்படிங்கிற டேட்டா தான் வந்து நமக்கு இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 22,000 குவான்டிட்டி பை வால்யூம் அதிகமா வந்திருக்கு. 33,000 குவான்டிட்டி பை வால்யூம் அதிகமா இருக்கு. 44,000 குவான்டிட்டி பை வால்யூம் வந்து அதிகமா இருக்கு. 152,000 ஓகே 152,000 116,000 இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆ 3,00,000 குவான்டிட்டி ஓகே 3,00,000 குவான்டிட்டி பை வால்யூம் வந்து அதிகமா வந்திருக்கு. ஓகே 3,00,000 குவான்டிட்டி பை வால்யூம் வந்து அதிகமா வந்திருக்கு. அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டிலா வந்திருக்கு. ஓகே உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டிலா இருக்கு. அதுக்கப்புறம் கீழ வந்து போயிருக்கு. இப்போ பிரேக் அவுட் டைம்ல ஓகே பிரேக் அவுட் டைம்ல பை வால்யூம் அதிகமா இருக்கா? செல் வால்யூம் வந்து அதிகமா இருக்கா? இல்ல நிஜமாவே வந்து பிரேக் அவுட் ஆகுதா? அப்படின்னு இந்த டெல்டா வச்சு நம்மளால ஓரளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ண முடியும். டெல்டா மட்டும் கிடையாது. அடிஷனலா வேற ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அத வச்சும் நம்மளால ஈஸியா ரிவர்சல்ஸ ஃபைண்ட் வந்து பண்ண முடியும். ஃபுட் பிரிண்ட் சார்ட்ட பொறுத்த அளவுக்கு. அதத்தான் வந்து என்னோட கிளாஸ்ல வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். வேணும்னா வந்து என்னோட கிளாஸ வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணீங்க. ஓகேவா? இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டெல்டா வைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2,00,000 டெல்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேண்டில்ல தான் வந்திருக்கு. ஆனா, அதே மாரி உங்களுக்கு 2,00,000 டெல்டா வந்திருக்கு. அடுத்து உங்களுக்கு பின் பார் கேண்டில் வந்து போயிருக்கு. ஓகே. பின் பார் கேண்டில் வந்து போட்டிருக்கு. ஆனா, டெல்டா வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்டானா ஒண்ணும் கிடையாது. பை வால்யூம் மைனஸ் செல் வால்யூம். டெல்டாவோடது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே கம்மியான டெல்டா தான் வந்திருக்கு. வெறும் 27,000 டெல்டா தான் வந்திருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ வந்து போகும். கிட்டத்தட்ட இந்த இதில வந்து பாருங்க. அதாவது இந்த கேண்டில்ல வந்து பாருங்க. இந்த கேண்டில் ஓகேவா? கிட்டத்தட்ட 10.5 அப்படிங்கிற கேண்டில்ல வால்யூம் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு வந்து பாருங்க. இது நார்மலான கேண்டில் ஸ்டிக்ஸ்ல அவைலபிளாவே இருக்காது. ஓகேவா? இதனால தான் வந்து ஒரு கன்விக்ஷனோட நம்மளால வந்து ட்ரேட் வந்து எடுக்க முடியும். ஆனா இது வந்து இது வந்து உங்களுக்கு பெய்டு சாஃப்ட்வேர் தான். இருந்தாலும் கன்விக்ஷனோட உங்களால வந்து ட்ரேட் வந்து எடுக்க முடியும். ஒன்ஸ் இத வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க நார்மலான கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து போமாட்டீங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ்ல இது வந்து நெறைய பேர் வந்து யூஸ் வந்து பண்றதில்ல. ஆனா புரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து நெறைய பேர் வந்து இந்த சார்ட் வந்து யூஸ் பண்றாங்க பே பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் செல் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 1.1 மில்லியன் செல் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன கேண்டில்ல. மார்க்கெட் செல் ஆர்டர் வந்து பிளேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன கேண்டில்ல. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னு வந்து பாருங்க. 10:30க்கு அப்புறம் மார்க்கெட் 1.1 மில்லியன் செல் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்குன்னு வந்து பாருங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு பெரிய செல் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நல்லா பாருங்க. இந்த பெரிய செல் ஆர்டர் வந்து வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்குன்னு வந்து பாருங்க. அதே மாரி உங்களுக்கு இங்க. இதான் வந்து நமக்கு பெரிய செல் ஆர்டர் வந்த கேண்டில். இதான் வந்து நமக்கு பெரிய செல் ஆர்டர் வந்து வந்த கேண்டில். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து தொடர்ந்து எத்தன பாயிண்ட்ஸ் வந்து கீழ வந்து போயிருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 793லிருந்து மார்க்கெட் நல்லாவே வந்து கீழ வந்து போயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து நல்லாவே கீழ போய் உங்களுக்கு கன்சாலிடேட் வந்து ஆயிருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட இங்கிருந்து உங்களுக்கு எத்தன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம புடிக்கிற மாரி இருந்தா, எத்தன பாயிண்ட்ஸ் வந்து புடிக்கலாம். கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் நம்ம புடிக்கிற மாரி இருந்தா, கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து குடுத்துக்கலாம். அப்படின்னா கிட்டத்தட்ட 1% ஆஃப் வேல்யூ வந்து உங்களால வந்து புடிச்சிருக்க முடியும். நீங்க ஃபுட் பிரிண்ட் சார்ட்ட வந்து யூஸ் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா, கன்விக்ஷனோட நீங்க வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, அத ரொம்ப நேரம் வந்து ஹோல்டு வந்து பண்ண முடியும். அதனால தான் வந்து ஃபுட் பிரிண்ட் சார்ட்க்கு நான் வந்து சேஞ்ச் வந்து ஆயிட்டேன். சேஞ்ச் ஆகி எனக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஓகே. ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ வேணா வந்து என்னோட கோர்ஸ வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க. நான் கேரண்டியா வந்து சொல்றேன். இதுதான் வந்து நீங்க எடுக்கிற லாஸ்ட் கோர்ஸா வந்திருக்கும். ஃபுட் பிரிண்ட் மட்டும் இல்லாம நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் பேஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரேட் எடுக்கணும், காமா வேகா வச்சு எப்படி வந்து ட்ரேட் எடுக்கணும், ஸ்டாடில் பிரைஸ் வந்து அதிகமாச்சுன்னா என்ன அர்த்தம்? ஸ்டாடில் பிரைஸ் வந்து கம்மியாச்சுன்னா வந்து என்ன அர்த்தம்? அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு பேக்கேஜா தான் வந்து குடுக்குறேன். வெறும் ஃபுட் பிரிண்ட் சார்ட் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து குடுக்கல. வேணும்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. அதே மாரி இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.